தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூரில் உள்ள 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. சுமார் 14 ஆண்டுகளாக இந்த விழாவை நடத்தி வரும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி செழியனிடம் நமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சரும் திருவிடைமருதூர் சட்டமன்ற உறுப்பினருமான முனைவர் கோவி செழியன் அவர்களது ஏற்பாட்டில் கடந்த 14 ஆண்டுகளாக இந்த திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய முதல் 3 மாணவர்களை ஒட்டுமொத்தமாக அழைத்து அவர்களுக்கு நினைவு பரிசு பாராட்டி அந்த விழாவினை தொடர்ந்து செய்து வருகிறார். அந்த வகையில் கடந்த 2024-25ஆம் கல்வியாண்டிற்கான அந்த கல்வியாண்டில் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள சுமார் 50க்கும் மேற்பட்ட அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் 3 மாணவர்களை அழைத்து பாராட்டு விழாவானது இன்றைய தினம் நடந்து வருகிறது. அந்த வகையில் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருப்பனந்தாள் ஒன்றியத்தில் உள்ள சுமார் 20க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் 60க்கும் மேற்பட்ட மாணவர்களை அழைத்து இன்றைய தினம் இந்த பாராட்டு விழாவையும் அவர்களுக்கு நினைவு பரிசையும் வழங்கி வருகிறார். இந்த நிகழ்வு என்றிலிருந்து தொடங்கப்பட்டது, இதற்கான ஏற்பாடுகள் என்ன என்பது குறித்து நம்மிடையே தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் முனைவர் கோவி செழியன் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்போம். ஐயா, முதல்ல நியூஸ் 7 தமிழ் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த மாதிரி 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் இந்த மாதிரியான செயல்கள் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? நான் 2011 சட்டமன்ற உறுப்பினராக திருவிடைமருதூர் தொகுதியில் தேர்வு செய்யப்பட்டதிலிருந்து 10 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் 2021 3வது முறை நின்றபோது அரசு கொறடாவாக ஒரு 3 ஆண்டு காலம், இன்றைய தினம் ஒரு தொடர்ந்து 14வது ஆண்டாக அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி, மெட்ரிக் பள்ளி ஆகிய பள்ளிகளில் படிக்கக்கூடிய திருவிடைமருதூர் தொகுதிக்கு உட்பட்ட பள்ளிகள் சுமார் 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் படிக்கக்கூடிய முதல் 2-3 பரிசு பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு உற்சாகப்படுத்தி அவர்களை பாராட்டி நினைவு பரிசு, சான்றிதழ், கல்வி பொருள்கள் ஆகியவை வழங்கி அதை பெற்றோர்களோடு ஆசிரியர்களோடு பெருமையோடு கொண்டாட வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து 14 ஆண்டு காலமாக தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். காரணம், திருவிடைமருதூர் தொகுதி என்பது 98 ஊராட்சி, 5 பேரூராட்சி பகுதி, கிராமமும் குக்கிராமமும் நிறைந்த பகுதி, நகராட்சியே இல்லாத பகுதி. முன்னேற்ற பாதையில் எந்த அளவிற்கு என்று சொன்னால், வேளாண்மை தொழிலை அடிப்படையாக கொண்டிருக்கிற காரணத்தால் தொழிற்சாலை மற்றும் தொழில் முன்னேற்றம் எதுவும் இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை தொகுதியாக இது இருக்கிற காரணத்தால் சென்னை, சேலம், மதுரை போன்ற பகுதிகளில் அல்லது கும்பகோணம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை போன்ற பகுதியில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு நிகராக ஈடாக குக்கிராமத்து வீட்டு எங்கள் வீட்டு பிள்ளைகள், ஏழை பிள்ளைகள், கூலி விவசாய தொழிலாளர் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் அந்த மதிப்பெண் எடுக்கிறார்கள் என்பதை நான் அறிந்த வண்ணம் புரிந்த வண்ணம் இருந்த காரணத்தால் சென்னையில் படிக்கிற பிள்ளைகளுக்கு தான் பாராட்டா, குக்கிராமத்தில் ஓலை குடிசையில் பிறந்த பிள்ளை அதிக மதிப்பெண் எடுத்தால் அதை யார் பாராட்டுவது என்ற நிலையில் மக்கள் தொண்டராக, மக்கள் பிரதியாக பணியாற்ற வருகிற நான் 2011 முதல் தொடர்ந்து 14 ஆண்டு காலமாக இதை தொடர்ந்து ஒரு ஆண்டுக்கு சுமார் 300 பேர் வீதம் தேர்வு செய்யப்பட்டு அதுக்கான பெற்றோர்கள், ஆசிரியர்கள், இந்த குடும்பத்தினரோடு வருகை தந்து அந்த பரிசு பொருட்களை அந்த கரவொலியோடு பெறுகிற பொழுது அடைகிற மகிழ்ச்சி என்பது எந்த அளவிற்கு சிரமப்பட்டு அந்த பிள்ளையை படிக்க வைத்தார்களோ, தாயும் தந்தையும் எந்த அளவிற்கு தன்னுடைய மாணவன் அதிக மார்க் எடுக்க வேண்டும் என்று உழைத்தாரோ அந்த ஆசிரியர்கள் அந்த பெருமிதத்தோடு அந்த குழந்தை, அந்த மாணவ மாணவியர் அந்த சான்றிதழையும் நினைவு பரிசையும் ஷீல்டையும் பெறுகிற பொழுது அதில் அடைகிற மகிழ்ச்சி என்பது எப்பேற்பட்ட இடர்பாடு வந்தியனும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் ஈடேற்றி எங்கள் இயக்கத்தினுடைய முன்னோடிகள் ஆகியோருடைய முன்னிலையில் இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறேன். இன்றைய தினம் திருப்பனந்தாள் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட 21 பள்ளிகளுக்கு மேற்பட்ட 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வழங்கியிருக்கிறேன். 2011 சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் இதே பரிசளிப்பு விழா கொடுத்தீங்க. அதனைத் தொடர்ந்து தமிழக அரசினுடைய தலைமை கொறடாவாக பொறுப்பேற்று இந்த பரிசளிப்பு விழா கொடுத்தீங்க. தற்போது உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்று இந்த பரிசளிப்பு விழா கொடுக்குறீங்க. இந்த 3 பீரியட்லையும் உங்களை இந்த மாணவர்கள் எப்படி பார்த்தாங்க, இந்த மக்கள் எப்படி பார்த்தாங்க? துவக்கத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது ஏதோ ஒரு எளிய முறையில் ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறார் என்ற நிலையில் தான் இருந்தார்கள். ஆனால் ஆண்டுதோறும் இதை தொடர்ந்து நடத்தும்போது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று பரிசு பெற்ற பிள்ளை 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றும் என்னுடைய திருக்கரங்களால் அதே பள்ளியை படிக்கிற பிள்ளை பரிசுகளை பெற்றிருக்கிறது. நான் 14 ஆண்டுகள் என்று சொன்ன பொழுது ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு +2 படித்த
பிள்ளைகள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு படித்த குழந்தைகள் இன்றைக்கு திருமணமாகி கணவன் மனைவியோடு 2 குழந்தைகளோடு எல்லாம் கணவர் மகள் வீட்டில் இருப்பதை நாங்கள் காணுகிறேன். பல வீடுகளுக்கு வீடு குடிபுகிற விழா, பிள்ளைகளுக்கு காதணி விழா, ஊர் திருவிழா என்று போகிற பொழுது அந்த வீடுகளில் அந்த படங்களோடு இந்த ஷீல்டை இருக்கிற பொழுது குழந்தைகளோடு கணவர்களோடு மிகுந்த பெருமைக்குரிய சம்பவங்களாக தான் நான் பார்க்கிறேன். அதிலும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் திருமணமாகி தன்னுடைய மாமனார் மாமியார் இல்லத்திற்கு செல்லுகிற பொழுது தன் தாய் தந்தையர் கொடுத்த அந்த திருமண சீர்பொருளை விட, சீர்வரிசையை விட, நான் படித்து முதல் பரிசுக்காக பெற்றடைய இந்த ஷீல்டு, இந்த சான்றிதழ், இந்த நினைவு பரிசு, இதுதான் என் மாமனார் வீட்டினுடைய கல்விக்கான அடையாள அங்கீகாரம் என்பதை எடுத்து சென்று தன் பிறந்த வீட்டில் இருக்கிற தாய் வீட்டு சீதனமாக நான் தந்த அந்த நினைவு பரிசை தன்னுடைய கணவர் வீட்டில் மாமனார் மாமியார் வீட்டில் வைத்திருப்பதையும் பழகின்றிருக்கிறேன். எனவே மிக உயர்வாக கொண்டாடுகிற இந்த பரிசு பொருள் வழங்குகிற நிகழ்ச்சி ஆண்டுதோறும் கொண்டாடப்படும். நீங்கள் கேட்டதை போல சாதாரண நிலையில் சட்டமன்ற உறுப்பினராக, அதன் பிறகு முதலமைச்சரால் வழங்கப்பட்ட அரசு கொறடா, இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரால் வழங்கப்பட்டிருக்கிற உயர்கல்வித்துறை நிலையில் அது தொடர்ந்திருக்கிறேன். எந்த நிலையில் எதுவாக இருந்தாலும் என் தொகுதி மக்களுடைய பாத சுவடிகள் தான் என்னுடைய முன்னேற்றத்திற்கும் என்னுடைய வாழ்வுக்கும் வெளிச்சத்திற்கும் அடிப்படை காரணம் என்ற முறையில் நியூஸ் 7 சார்பாக மீண்டும் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். குறிப்பாக பள்ளி மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அவங்களுக்கு என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் என்ற நிகழ்வையும் நடத்தி அந்த காலேஜ்லேயும் அவங்கள சேர்த்து இப்போ நீங்கள் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் புது அரசு கலைக்கல்லூரியும் கொண்டு வந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வெற்றி பெறக்கூடிய மாணவர்களை தொடர்ந்து அழைத்து அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தக்கூடிய தங்களின் செயல் அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. மீண்டும் நியூஸ் 7 தமிழ் சார்பாக தங்களுக்கு இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நியூஸ் 7 தமிழுக்காக திருவிடைமருதூரில்